Good evening, welcome to Hindi is Easy. Today we are going to see the line bill and explanation for the lesson Bunty or Computer, lesson number 11, class 6, Amritha Hindi Patmala. If you still not subscribed my channel, please subscribe my channel and recommend among your friends circle. If you have any clarification or feedback, please do put in the comment section. I surely reply back. If you like the video or the video is useful for your learning, please do click the like button. Your subscription and like will motivate me to add more videos. நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் சப்போர்ட் த எஃபர்ட் அண்ட் டைம் விச் ஐ டேக். பண்டி ஆர் கம்ப்யூட்டர். பண்டி ஒரு பையனோட பேர், நேம் ஆஃப் த பாய், அண்ட் கம்ப்யூட்டர். ஸோ இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த யூசேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், இட்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஹவு வி ஹாவ் டு பிஹேவ். ஸோ கிட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது இந்த லெசன் மூலமாக நம்ம கற்றுப்போம். ஸோ லெட்ஸ் டூ த இன்ட்ரடக்ஷன் குயிக்லி. कंप्यूटर आज के समय की आवश्यकता है. सो इन टुडेज़ वर्ल्ड, इन द टुडेज़ टाइम कंप्यूटर ரொம்ப முக்கியம். आवश्यकता इस नेसेसरी. कंप्यूटर இல்லாமல் எந்த வேலையும் நடக்கிறது கிடையாது இல்லையா? पर किसी भी वस्तु का अनावश्यक प्रयोग हानिकारक ही सिद्ध होता है. वॉट एवर थिंग्स यू यूज़ अननेसेसरली, தேவையில்லாமல் அந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணிங்கன்னா that will prove as to be a loss for you. ஹானிகாரக்னா அது ஒரு லாஸாக தான் போய் ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ கம்ப்யூட்டரே ரொம்ப டைமுக்கு தேவையில்லாமல் யூஸ் பண்ணால் இட் வில் கிரியேட் எ லாஸ் ஃபார் யூ, தட் இஸ் ப்ரூவன். ஸோ அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் இந்த லெசனில். इस पाठ में एक लड़का कंप्यूटर के अत्यधिक प्रयोग के कारण मुश्किल में फंस जाता है. ஸோ ஒரு பையன் இந்த லெசனில் அத்தியதிக்னா ரொம்ப யூஸ் பண்ணுறனால டிஃபிகல்ட்டியில் ட்ராப் ஆகிடுவான். he falls into a difficulties. முஷ்கிலேனா டிஃபிகல்ட்டியில் அவன் டை ஆயிடுறான். ஸோ வில் சி வாட் டிஃபிகல்ட்டி இஸ் ஃபேஸிங் பை एक्सेसिव यूज ऑफ कंप्यूटर. दुबला पतला बंटी धीरे धीरे मोटा होता जा रहा था. ஸோ दुबला इस वीक और வீக்கான பத்தலா இஸ் லீன். ஸோ ரொம்ப வீக்காக லீனாக இருக்கிற பண்டி கொஞ்சம் கொஞ்சமாக धीरे धीरे, திஸ் இஸ் எ வேர்ட் பேர் பட் டூ வேர்ட்ஸ் சேம் வேர்ட் இஸ் கனெக்டட் வித் எ ஸ்மால் ஹைஃபன். யோஜக் சின்ன கனெக்டாக இருக்குது. மூட்டா ஹோத்தா ஜாரா மீன்ஸ் ஹீ இஸ் பிகமிங் ஃபேட். அவன் ஃபேட் ஆகிட்டே போகிறான். ஸோ ரொம்ப வீக்காக லீனாக இருக்கிற பண்டி ஸ்லோவாக ஃபேட் ஆகிட்டே இருக்கான். உஸ்கி மா பஹுத் குஷ் தி. ஸோ அவனோட அம்மா, உஸ்கி இஸ் அ ப்ரோனவுன் யூஸ் ஃபார் பண்டீஸ் மதர். ஸோ பண்டியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பண்டீஸ் மதர் வாஸ் வெரி ஹாப்பி कि बंटी की स्वास्थ्य अच्छा हो रहा है. ஸோ அவனோட ஹெல்த், स्वास्थ्य இஸ் ஹெல்த். ஸோ அவனோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டாங்க. பிகாஸ் வீக்காக லீனாக இருந்த பையன் இப்போ கொஞ்சம் குண்டாயிட்டே வரான். குச்சி மहीनों ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ், கொஞ்சம் மாதத்துலேயே बंटी का शरीर बैदौल होने लगा. बैदौल इज ஷேப்லெஸ். ஸோ ஒரு ஷேப்பே இல்லாமல் ரொம்ப குண்டாயிட்டே இருக்கான்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் மாதத்துலேயே எப்படி ஆகிட்டா பண்டி ஷேப்லெஸ்ஸாக ஆகிட்டான். अब उसे थोड़ा भी पैदल चलना, ஸோ கொஞ்சம் நடக்கணும்னா கூட पैदलना if you have to walk little also, या सीढ़ियाँ स्टेयर केஸில் இருக்க ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அந்த सीढ़ियाँ சட்னி படுத்தி மீன்ஸ் கிளைம் பண்ணோன்னா, அந்த ஸ்டெப்ஸை கிளைம் பண்ணோன்னாலும் இல்லை கொஞ்சம் நடக்கணுன்னாலும் அவனுக்கு என்ன ஆகிடும், ஹாஃப்னே லக்தா. ஹாஃப்னே இஸ் த குயிக் ப்ரீத். அப்படி எடுப்போம்ல, அதுதான் ஹாஃப்னே. ஸோ என்ன ஆகுது, அவன் குண்டாயிட்டே இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் நடந்தாலுமே இல்லை கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறினா கூட அவன் என்ன ஆகிடுவான், அவனுக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்துடுது. இப்போது ஸ்கூல் மேபி சாரே பச்சே உசே மோட்டு கேக்கர் சிடானே லகே. ஸ்கூலில் கூட எல்லா பசங்களும், சாரே பச்சே மீன்ஸ் ஆல் த கிட்ஸ் ஸ்டார்ட்ஸ் டு டீஸ் ஹிம். சிடானே லகேன்னா டீஸ் பண்ணாங்க. என்னன்னு சொல்லி டீஸ் பண்ணாங்க, மோட்டு குண்டன் அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பண்டி வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக குண்டாயிட்டே இருக்கான். இதை பார்த்து அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க, அவனோட ஹெல்த்து நல்லா இருக்குது அப்படின்னு. பட் மாதம் ஆக ஆக என்ன ஆகுது, இன்னும் ஜாஸ்தி ஷேப்லெஸ்ஸாக வந்துகிட்டே இருக்கான். கொஞ்சம் நடந்தாலும் இஃப் யூ ஹேவ்ஸ் டு வாக் லிட்டில் பிட், இல்லை ஸ்டெப்ஸ் ஏறினாலும் ஸ்டேர் கேஸ் ஏறும்போதும் ஹீ வில் ஃபீல் த ப்ரீதிங் ப்ராப்ளம். அது மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. ஸ்கூல்லேயும் பசங்க அவனை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷேப்லெஸ்ஸாக ஆனனால குண்டாகிறனால ஸ்கூலில் இருக்க பசங்களும் பண்டியை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
जब से उसके पापा ने कंप्यूटर खरीदा. So जब से ना from when on his father has purchased the computer. खरीदा ना buy பண்ணும்போது buy பண்ணதிலிருந்து तब से उसका खेलना कूदना या कहीं आना जाना सब बंद हो गया. So उसका is a pronoun used for बंटी. So बंटिயோட jumping and playing, खेलना and कूदना is a word pair. So குதிக்கிறது விளையாடுறது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. कहीं आना जाना, आना जाना போகிறது வர்றது அதையும் ஸ்டாப் ஆயிடுச்சு. பந்த் ஹோகியானா இட் ஆல் காட் ஸ்டாப்ட் ஆஸ் சூன் அஸ் ஹி காட் த கம்ப்யூட்டர் விச் வாஸ் பர்ச்சேஸ் பை ஹிஸ் ஃபாதர். அப்பா கம்ப்யூட்டர் வாங்கின பிறகு அவன் விளையாடுறதுக்கும் போகிறதில்ல, வெளியவும் இங்கேயும் போகிறதில்ல. இஃப் யூ சி த வேர்ட் பேர் ஹியர், கேல்னா கூதுனா gives the same meaning, குதிக்கிறது விளையாடுறது. ஆனா ஜானா, ஆனா இஸ் டு கம், ஜானா இஸ் டு கோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட் பேர் எப்படியா இருக்குது, ஆப்போசிட் மீனிங்கில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட் பேர் எப்படியா இருக்குது, சேம் வேர்ட் இஸ் ரிப்பீட்டட். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ட் பேர் இன் த ஹிந்தி லாங்குவேஜ் விச் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒன்று வந்து புனருக்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, ஒன்று சேம் மீனிங், இன்னொன்று ஆப்போசிட் மீனிங். ஃபோர்த் டைப் ஒன்று இருக்குது, ஒன் இஸ் மீனிங்ஃபுல், அதர் இஸ் நான் மீனிங்ஃபுல். காகஜ் வாகஜ், இப்போ தண்ணி கிண்ணி சொல்கிறோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட் மீனிங்ஃபுல்லாக இருக்கும், செகண்ட் வேர்ட் வந்து நான் மீனிங்ஃபுல் வேர்ட். ஸோ அது இப்போ நம்ம பார்க்க வேணாம். So in the three types alone you understand different types of word pair that exist in the language. டிவி இருந்த வரைக்கும் அவன் வீட்டில் அவன் விளையாடிட்டு இருந்தான், வெளியெல்லாம் போயிட்டு இருந்தான். அப்பா கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்த பிறகு அவன் விளையாடுறதும் இல்லை, எங்கேயும் வெளியவும் போடுறதில்ல. ஸோ எப்போ பார்த்தாலும் what he used to do, he used to play in the कंप्यूटर itself. घर में कंप्यूटर आने के बाद बंटी के पढ़ने लिखने का ढंग भी बदल गया. सो வீட்டில் கம்ப்யூட்டர் வந்த பிறகு his reading and writing, पढ़ने लिखने is a word pair, அதோட டங் அந்த மெத்தட் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு. பதல் கியா மீன்ஸ் இட் காட் சேஞ்ச். வாட் சேஞ்ச், என்ன சேஞ்ச் ஆகிடுச்சு, படிக்கிறது எழுதுகிற பேட்டர்ன் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ டங்குன்னு என்னது பேட்டர்ன். ஸோ ஆஃப்டர் he got the computer at home, this reading and studying pattern for Bunty also changed. पहले तो वह हर विषय के notes तैयार करता था. So पहले means before having the computer, for each subject, विषय ना और subject को वह notes எடுத்துட்டு இருப்பான். He used to make the notes. Notes तैयार means he used to make the notes. पर अब वह कंप्यूटर पर हर विषय की अलग अलग फाइलें मेमोरी में भरकर निश्चिंत हो जाता था. So இப்போ after he got the computer, he maintains each file, different file for each subject. So alag alag is a word pair. So ஒரு different file வச்சுப்பான் ஒரு சப்ஜெக்ட்க்கும். and the memoryல அதை fill பண்ணி கேர்லெஸ்ஸாக விட்டுருவான். நிஷ்சிந்த்னா he will not worry about it. So he makes the notes in the computer for each subject separately and he stores in the memory of the computer and he becomes carefree. ஸோ அதை பற்றி வரியே பண்ணிக்கிறது. நிஷ்சிந்த் இஸ் வில் நாட் வரி அட் ஆல். ஸோ அதை பற்றி கவலைப்பட்டுக்கிறதே கிடையாது. எதை பற்றி, நோட்ஸ் பற்றி. மா लिखने का अभ्यास, अभ्यासना प्रैक्टिस. माँ लिखने का अभ्यास करने को कहती, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணு எழுதி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. तो वह कहता, that time he used to say. So this is a symbol, निर्देशक, directive sign. This is a punctuation mark, long hyphen. It is giving a direction. ஸோ அந்த என்ன சொன்னாங்கன்றது பின்னாடி வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓஹ் மா, ஸோ அம்மா கிட்ட ஓஹ் அம்மா அப்படின்னு சொல்லி எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இஸ் தேர். ஸோ when you are reading you have to read along with the punctuations to understand the meaning clearly. आप पुराने ज़माने की बात लेकर बैठ गए. நீங்கள் பழைய காலத்து விஷயத்தை எடுத்து உட்காந்துக்கிட்டீங்க. पुराने ज़माने means old times ஓட thoughts you are talking now. अब कॉपी किताब और कलम दवात का ज़माना नहीं रहा. नाउ टुडेज वर्ल्ड इज़ नॉट फॉर नोटबुक्स एंड बुक्स और फॉर द पेन और द इंक. दवात इज़ इंक, कलम इज़ पेन. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் பென்னு, இங்கு, புக்கு, டெக்ஸ்ட் புக்லாம் தேவைப்படாது. அந்த வேர்ல்டு கிடையாது இப்போது. we are not living in that world now. So for today's century we don't need book, textbook, pen, ink. ये कंप्यूटर युग है. दिस इज ए कंप्यूटर वर्ल्ड. सारा ज्ञान, ऑल द नॉलेज, ज्ञान ना नॉलेज, और सारी सूचना, सूचना मीन्स द इंफॉर्मेशन, எல்லா விஷயங்க பற்றியும் இல்லை எல்லா நாலேஜும் कंप्यूटर में एक छोटी सी चिप में होती है. ஸோ கம்ப்யூட்டரோட சின்ன சிப்பில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ ஆல் த நாலேஜ் ஆர் த இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்டோர்ட் இன் த ஸ்மால் சிப் இன் த கம்ப்யூட்டர். யூ டோன்ட் வாண்ட் எனி புக், டெக்ஸ்ட் புக், பென் ஆர் இங்க். ஸோ யூ ஆர் ஸ்டில் இன் த olden days thought.
Now this is the computer world. So you don't need all those things. Everything is stored in the small chip, like that he is explaining to his mother. So actually in the textbook, the lesson is reduced. Actually he'll have a headache. அப்போ டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போவாங்க. அப்போ டாக்டர் வந்து ஐ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஐஸ்க்கு கண்ணாடிலாம் கொடுத்துருவார். ஸோ தட் பார்ட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் த லெசன் டு ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் த லெசன். ஸோ பேஜை கம்மி பண்ணுறதுக்காக த மெயின் few things are removed from this lesson. So next he used to open the computer, he used to write the details in the file for each subject and used to store and doesn't care at all. Okay, and when mother has to practice, what he used to tell, it's a computer world, everything will be stored in the memory of the computer. No one now uses pen, book or ink, all those things he says very proudly. परीक्षाएं शुरू हुई. सो परीक्षाएं इज द एग्जाम स्टार्टेड. पहले ही दिन विज्ञान का पेपर था. विज्ञान इज साइंस. सो फर्स्ट डे वाज द साइंस पेपर. अपने हिसाब से அவனோட கணக்குப்படி, हिसाबना அவனோட கணக்குப்படி, whose अपने हिसाब इज फॉर द बंटी, बंटियोட கணக்குப்படி बंटी ने काफ़ी अच्छी तैयारियां कर रखी थी. बंटी हैज मेड a very good preparation for his science exam. So according to Bunty, he has made a good preparation for his exam. उसने विज्ञान की फाइल खोली. So he opened the file, साइंस और सब्जेक्ट लेकर फाइल ओपन पढ़ना ताकि सारे प्रश्नों के उत्तर एक बार दोहरा ले. So that he can revise. So दोहरा ले means he can revise और repeat पढ़ने के लिए ऐला क्वेश्चन आंसर्स हो. He opened the science file. तभी एकाएक बिजली गायब हो गई. So एकाएक suddenly. So that time only suddenly what happened? The electricity has gone. पापा ने बताए. सो அப்பா இப்போ சொல்கிறாரு, ये लोकल फॉल्ट नहीं है. दिस इज़ नॉट ए लोकल फॉल्ट. ग्रिड फेल हो जाने के कारण पावर स्टेशन से ही सप्लाई बंद है. सो ग्रिड फेल ஆனனால பவர் ஸ்டேஷன்லேருந்தே எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஸ்டாப் ஆயிடுச்சு. In the sense it is some big issue has happened and electricity is not coming from the power station itself. कल सुबह से पहले बिजली आने की संभावना नहीं है. So there is no possibility till tomorrow morning electricity will come. So sambhavana is possibility. So now this boy has just opened the computer to read the question answers from the science file, but suddenly the current has gone. Now whether he can read? No. And he also got from his father that this is not a local fault and எல்லா பிரச்சனை அங்கே கிரிட்ல இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் வரைக்கும் கரண்ட் வராதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டார். ये सुनकर बंटी की तो पाँव तले की ज़मीन ही खिसक गई. सो पाँव तले की ज़मीन ही खिसक गई इसे idioms and phrases. So just word by word meaning we should not take. So he felt so frightened after hearing this that current won't come. पाँव तले ज़मीन ही खिसक गई ना, அவன் நின்றுட்டுருக்கான தரை, அந்த தரையே வழுக்கிட்டு போயிடுச்சு. Does it happen? இல்லை. So you should not take word by word meaning. In the sense he got so fearful to face the situation. सारी रात बंटी को नींद नहीं आई. द फुल होल नाइट ही डिडंट गेट स्लीप. नींदना அவனுக்கு தூக்கமே வரல. இப்போ सवेरे सुबह उदास मन से वह परीक्षा देने पहुंचा. सो अर्ली मॉर्निंग. सो सवेरे इज द मॉर्निंग. सो वेरी सैडली, उदासना सैडा, he went to write the exam. That actually what happens here is in the story some part is removed from this book. So before the exam day what happens, he plays in the computer thinking that he can read the notes later. சாப்பிட்ட பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் விட்டுருவான். சாயங்காலம் விளையாடிட்டு இருப்பான். அவன் எடுக்கும்போது தான் கரண்ட் போயிடும். அப்போ கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாது இல்லையா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டான். அவன் இருக்கிற டைமில் யூஸ் பண்ணாமல் he wasted his time and later on when he took current போயிடுச்சு. In the evening he sat in the computer and he was playing. Then later only he took the science file and suddenly the current has went. So current போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவான், அவன் மாடிக்கு போய் பார்ப்பான். மாடிக்கு போய் பார்க்கும்போது ஃபுல்லாக இருட்டு இருக்கும். This portion is also removed to reduce the lesson size. ஸோ அவன் ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறத பார்த்துட்டு he comes down and calls the EB office. EB office கால் பண்ண பிறகு அங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு, கரண்ட் இல்லை வராதுப்பா, கிரிட் ஃபெயில் ஆகிடுச்சு, நாளைக்கு காலையில் வரைக்கும் கரண்ட் வராதுன்னு EB ஆஃபீஸ்லேருந்து எனக்கு அப்டேட் வந்துடுச்சு. அந்த அப்டேட் வந்த பிறகு அவன் சோகமாக உட்காந்துட்ருக்கான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. நைட்டு அவனுக்கு தூக்கமே வரல. He could not sleep because he didn't prepare well for his exam. He was not able to revise the question answers which is kept in the file. So he goes to the school. So very sadly he goes to the school and writes the exam, right?
So paper कैसा हुआ, माँ ने पूछा. So paper எப்படி இருந்துச்சுன்னு அம்மா கேட்குறாங்க. माँ पेपर खराब हो गया. So the paper went very bad. बिजली ना होने के कारण रात में मैं प्रश्नों के उत्तर दोहरा भी नहीं सका था. So electricity இல்லாதனால நைட் எனக்கு question answers ரிவைஸ் பண்ண முடியல. I'm not able to revise the question answers because of the current failure. Like that he is explaining. Here also few part is removed. Actually he goes to the school to write the exam. He is unable to hold the pen to write continuously because he is practiced writing notes in the computer itself, right? So he is not able to manage the time. So time manage பண்ண முடியல. அவனால பேப்பர்ஸ் கொடுத்துட வேண்டியது, பெல் அடிச்சிச்சு அவன் பேப்பரை கொடுத்துருவான். As expected he was not able to complete the paper also because of the lack of practice, writing practice. So that is also there, which is removed from this lesson to make it short. Now he says that because of the electricity I could not write the exam properly. Bunty की बात सुनकर माँ ने समझा. Now after hearing from Bunty, mother is explaining. बेटा, so once you are addressing someone, யாராச்சும் நீங்கள் address பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் கமா போடணும். This is punctuation you have to learn. बेटा, भले ही ये कंप्यूटर का युग है, so maybe this is computer world, पर अभी भी किताब कॉपी आवश्यक है. बट नाउ ऑल्सो द बुक एंड टेक्स्ट बुक्स आर नीडेड. आवश्यकता அது ரொம்ப தேவை. कंप्यूटर पर एक क्लिक में सारी जानकारी मिल जाती है. सो कंप्यूटर और क्लिक कड़चा எல்லா इन्फॉर्मेशन कड़चது. यू गेट ऑल द इन्फॉर्मेशन थ्रू कंप्यूटर बाय क्लिकिंग. तुम हर बात याद रखने के लिए उस मशीन पर निर्भर करते हो. सो टू रिमेंबर एवरीथिंग यू आर डिपेंडिंग अपॉन दैट मशीन. निर्भरना डिपेंड ஆயிட்டு இருக்க நீ, अपने मस्तिष्क पर नहीं, उन्होंने ब्रेन लेन यू आर नॉट डिपेंडिंग. So to remember everything you are depending upon the computer, which is a machine, but not depending upon your brain. Like that mother is explaining. Though it's a computer world today, still books and textbooks are very necessary for the study purpose. So mother is explaining you are depending upon the machine to remember everything, not on your brain. Ma, so he is also addressing mother. அதுக்கப்புறம் what you have to put comma. माँ मैं अब सही तरीके से पढ़ाई लिखाई करूँगा. So now in the right way, तरीके ना right method और way ले I'll do my writing and reading. पढ़ाई लिखाई करूँगा I will do. और जब आवश्यकता होगी and when it is needed, எப்போ தேவையோ तभी कंप्यूटर का प्रयोग करूँगा. then only I'll use the computer. प्रयोग ना use பண்ணுவேன். So whenever I need the computer, then only I'll use the computer. Otherwise what he is telling, he will study from the books itself. ये कहता हुआ बंटी अपना स्कूल का बस्ता खोलकर अगले पेपर की किताबें निकालने लगा. So saying this, he opens the school bag. बस्ता ना bag. ஸ்கூலோட பேக்கை ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸை he is taking it out. This is written by Akhilesh Srivastav Bachchan. He very sadly he goes to school. ஸ்கூலில் அவன் எக்ஸாம் எழுத உட்காரான். அவனால் அவ்வளோ எழுத முடியல, பெல் அடிச்சிருது. ஏன்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் லேக் ஆகிடுச்சு. அவன் சப்மிட் பண்ணிடுறான் ஆன்சர் ஷீட்டை. வீட்டுக்கு வந்து அம்மா கேட்குறாங்க. அம்மா கிட்ட நடந்ததை சொல்கிறான். அவன் அம்மா கிட்ட சொல்கிறான் என்ன நடந்துச்சு எக்ஸாம் எழுத முடியல. அப்போ அம்மா சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் வேர்ல்டு இருந்தாலுமே யூ நீட் புக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். So now he understands, realizes his mistake and says that from here on I will not use computer unnecessarily. தேவைப்படும் போது மட்டும் நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், மற்றதெல்லாம் புக்ஸில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பேக் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸை எடுத்துக்கிறான். द मुहावरा पाँव तले ही ज़मीन खिसकना, घबराहट से कुछ समझ में नहीं आना. So in the fear he doesn't know what to do now. So that is his mind state, right? ஸோ பயத்தில் என்ன பண்ணணும்னே தெரியாமல் அவன் தூக்கமே வரல அவனுக்கு. ஸோ இந்த முஹாவராவோட இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ்க்கு அர்த்தம் அதுதான். ஸோ வாட் வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன், படோं की बात मानना, एल्डर्स சொல்கிறத கேட்கணும். யூ ஹேவ் டு ஒபே எல்டர்ஸ். समय नष्ट ना करना, you should not waste your time. So he wasted his time playing computer games but not studying even before the exam day, right? And electricity has gone. So last minute you should not keep everything. पढ़ने तथा खेलने का समय निश्चित करना. So you should have a determined time for study and for play time. Play time தனியாக ஒரு டிட்டர்மைண்டாக இருக்கணும். ஸ்டடி டைம் you should have a determined time. படிக்கும் போது படிச்சிடணும், விளையாடும் போது விளையாடணும். अभ्यास करने का महत्व, you should know the importance of practice. So महत्वना importance. So practice பண்ணாதான் எக்ஸாம் டைமில் நம்ம எழுத முடியும். So lack of practice இருக்கக்கூடாது. So you should practice everything before the exam. Whatever you do, you should have a practice. So hope you have understood the lesson. If you have any doubt or clarification, put in the comment section, surely reply back. Thank you students.